ப்ரமோஷன். நம்பர் 7 பொசிஷனிங். இதை நான் மிக்சிங்கா தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த படி நீங்க ஒரு பிசினஸ்க்கு ஃபாலோ பண்ணும்போது அது அன்சக்சஸ் தான். பட் இத ஆர்டர் வைஸா இந்த 7 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, இந்த 7 கேட்டகரியில ஆர்டர் வைஸ் யாரால பண்ண முடியும்? இந்த 7 கேட்டகரி நீங்க கரெக்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா 100% சக்சஸ். இது ரியலா ஆராய்ச்சி பண்ணியே சொல்லியிருக்காங்க. இது நிறைய மில்லியனர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மில்லியனர்ஸும் பில்கேட்ஸ்ல இருந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுடைய தாரகை மந்திரம் அப்படின்னாலே நான் சொன்ன இந்த 7 கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடியதான். இது நீங்க ஆர்டர் வைஸா இது வரைக்கும் நீங்க பண்ணிருப்பீங்களா பண்ணலையான்றது தெரியல. பட் யாரால இதை பில்ட் பண்ண முடியும்? எனிபடி? அவங்களுக்கு உங்கள் கரங்களால ஒரு பலத்த உற்சாகத்தை கொடுக்கலாமே. உங்க குட் நேம் மேம்? லீலாவதி மேம். அவங்க ஆர்டர் வைஸா சொல்ல போறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பில்டர்ஸ் எல்லாத்துக்குமே சக்சஸ் பண்ணி மார்க்கெட்டிங்ல பக்காவா ரோலை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் மேம். Number 1 product, number 2 price, number 3 promotion, number 4 place, number 5 packaging, number 6 positioning, number 7 people. Thank you ma'am. கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் படி நம்ம ஃபாலோ பண்ண அப்படின்னா எந்த பிஸ்னஸ்மே இதுன்னு கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸ் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இதுல தான் இதோட தாரகை மந்திரம். இதைப்படி ஃபாலோ பண்ணாலே போதும், யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நம்ம கரெக்டான ப்ராடக்ட்டை கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகணும், கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டான ப்ராடக்ட்டை கொண்டு போகணும். இந்த இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். இது எல்லாரும் இதுலயும் நடந்திருக்கும், லைஃப்ல நடந்திருக்கும், நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு ராங்கான ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு தப்பான ஆடியன்ஸ் கொடுக்கறதும், தப்பான ஆடியன்ஸ் போயிட்டு அவர் ராங்கா அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு நம்ம பேசுற விதம் இருக்குது இல்லையா, அதுலயும் நம்மளுக்கு அன்சக்சஸ் தான் இருக்குது. ஸோ இன்னொன்னு எல்லாருமே நம்ம 5th இருந்தே படிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும், A + B AB சொல்லுவோம்ல, A + B மைனஸ் யாருக்கு தெரியும்? ஒண்ணே இல்ல, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ஆக வேரியேஷன் இருக்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவிட்டிஸ் தான் வருது, பிளஸ்ஸா இருக்கும்போது நம்மளுக்கு பிளஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபார்முலா தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது நம்மளுடைய ஃபோக்கஸ்க்கான பிசினஸ்க்கான ஒரே ஒரு இதுதான். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அதே சேம் தான். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டா நம்ம ப்ராடக்ட்டை போய் கொண்டு சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை இன்ஃபார்ம் பண்றது தான் நம்மளுடைய பிசினஸ் உடைய மெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படிதானே நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இன்ஃபர்மேஷனை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டெவலப் பண்ணி கொண்டுட்டு போறோமோ அதுதான் நம்மளுடைய சக்சஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். அதுபோல உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்க எந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அது பில்ட் ஆகும். அப்படிங்கறதா சக்சஸ்களுடைய தார்மீக மாத்திரமாக இருக்குது. சரி, இப்போ உங்ககிட்ட